இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிறவங்களை அவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 29, 25 வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அருமையான தெய்வச்சனமே, ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுகிறது எத்தனை பேர் ருசிச்சு பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா, வெரி குட். அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவர் உடைய வார்த்தை கொடுப்பாரானால் அதன்படி நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நானே நேரம் சொல்லியிருக்கிறேன், இன்னும் வாக்குத்தத்தங்கள் இருக்குதா, ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் சரியாக ஏதோ நிறைவேறல அப்படின்னு ஒருவேளை உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் நினைப்பீர்களானால் நான் தெளிவாக சொல்ல முடியும். ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைக்கும் ஒரே புக்கு தான், ஒரே டீச்சர் தான், ஒரே ஃபீஸ் தான், ஒரே பெஞ்ச் தான். ஆனால் ரிசல்ட்டு மட்டும் ஒன்று ஃபஸ்ட் ரேங்க்கு, 2வது ரேங்க்கு, 3வது ரேங்க்கு, 10வது ரேங்க்கு, லாஸ்ட் ரேங்க்கு, ஃபெயிலும் ஆகிடுது. அல்லேலூயா. அதுக்கு காரணம் ஸ்கூலோ டீச்சரோ புக்கோ இல்லை. யாருங்க காரணம்? ஆமாம், நான் சொல்லங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. அதனால் இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை எவ்வளவா விசுவாசிக்கிறோமோ, வாக்குத்தத்தங்களை எவ்வளவா வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோமோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறும். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு பயந்து எந்த காரியத்தையும் செய்யாத. எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பிஸ்னஸில் உங்களோட வயது முதிர்ந்தவங்க உங்கள் கூட இருக்கலாம். ஆனால் குடும்பங்களில் நமக்கு பெரியவங்க இருக்கிறாங்க, நம்முடைய உறவுகளில் பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு பயந்து நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். இவங்க இப்படி செய்ய சொன்னாங்க, அவங்களுக்காக அவங்க எதுவும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் இப்படி செஞ்சேன். இப்படி எந்த காரியத்தையும் கர்த்தருக்கு விரோதமான, வசனத்துக்கு விரோதமான காரியத்தை மனுஷனுக்கு பயந்து நாம் செய்வோமானால் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா என்ன உண்டாகும்? கண்ணி உண்டாகும். கண்ணினா என்ன? கண்ணி வெடினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? மறைச்சு வச்சிருப்பாங்க. தெரியாம காலை வச்சுட்டாலோ தெரிஞ்சு காலை வச்சாலோ முடிவு வேதனை தான், இல்லையா? அழிவு தான். ஸோ நாம் ரொம்ப 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 இந்த மாதத்தில் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாய் கொடுக்கிறார். இதற்கு ஒரு நல்ல உதாரணமாய் நான் ஆபிரகாமை குறித்து உங்கள் மத்தியில் சொல்லியிருந்தேன். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவரை அழைத்தார். உன்னத அவருடைய பணிக்கென்று நான் உன்னை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், நீ வா அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் அப்படியே நம்பி, வசனத்தை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி கடந்து வந்தா. ரொம்ப நல்லது. ஆனால் நடுவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை செய்கிறா. 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே போன எகிப்து தேசத்தில் போகிற வழியில் எகிப்து தேசத்துக்குள்ளே போகிறாரு. போகும்போது அவருடைய மனைவியிட்ட சொல்கிறாரு, இந்த தேசத்து ஜனங்க ரொம்ப பொல்லாதவங்க, உன் நிமித்தமாக நீ மிகுந்த அழகுள்ள ஸ்திரீயானபடினால உன் நிமித்தமாக என்னை கொன்று போடாதபடிக்கு நான் உன்னை சகோதரன் சொல்லிடு, என்னை எல்லா இடத்துலையும் சகோதரன் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா அப்படியே சொல்கிறாங்க. அது நிமித்தமாய் அவர்கள் அந்த ராஜாவினாலே கொண்டு போகப்படுகிறார்கள். மனுஷனுக்கு பயப்படுற பயம் வாழ்க்கையை இழக்க வச்சிருச்சு பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வாழ்க்கையே போயிருக்கும். ஆபிரகாமுடைய சாட்சியை கெட்டு போயிருக்கும். சரி, பரவாயில்ல, ஆரம்பகால விசுவாசம், ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சேமா அதே போல கேராகுக்கு போகும்போது அங்கேயும் அந்த மனிதர்கள் இவர் சொல்கிற காரியம், நான் அந்த காரியத்தை செய்ததுக்கு ஒரு சில ரீசன் சொல்கிறாரு பாருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 20ஆம் அதிகாரத்துலையும் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு
தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி ஆ. காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரே பார்த்து அந்த அபிமெலேக்கு கிட்ட பேசுறாரு. அவன் ஒரு அப்போ 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கப்பட்ட போது இருந்த நிலையை காட்டிலும் இப்போ அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எங்க இருக்கு? ஒரு நல்ல தீர்க்கதரிசி, தேவனால போற்றப்படக்கூடிய அளவில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அந்த ஸ்டேஜில் அவன் செஞ்ச காரியத்தை விட்டானா பார்த்தீங்களா? அங்கே என்ன செஞ்சானோ அதே காரியத்தை திரும்ப இந்த இடத்துலையும் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய கிருபை அவனை தாங்கி கொண்டது. அவன் அதற்கு செய்த தவறு, செஞ்சது தப்பு தானே, ஆனால் அவன் சொன்ன அதுக்குரிய ரீசன்ஸ் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேட்கிறார், ஏன்பா அப்படி சொன்ன? உன் நிமித்தமா என் குடும்பம் எல்லாம் சாபத்துக்குள்ள ஆயிடுச்சு. நீ சகோதரி சொன்னதுனால தானே உன் மனைவி நான் கூட்டிட்டு போனேன். இப்ப ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கும் போது ஆபிரகாம் சொன்ன அந்த ரீசனை நீங்க வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், என்ன இல்லை? தேவ பயம் இல்ல. என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் நிமித்தம் என்னை கொன்று பாடுவார்களே என்று அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல இந்த மக்களுக்கு என்ன இல்ல? தேவ பயம் இல்ல. அப்ப உனக்கு என்ன ஆச்சு? நீ தேவ பயத்தோட இருக்கிற மனுஷன் ஆயிடுச்சு. நீ தேவன் மேல நம்பித்தானே அசுரி சத்தம் கேட்டே நீ தேவனை பின்பற்றி வந்தியே. இந்த ஆபத்திலிருந்து தேவன் உன்னை காப்பாற்ற மாட்டாரா? உண்மை அந்த மக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. மனைவி அழகா இருந்தா கணவனை கொண்டுட்டு மனைவியை கொண்டு போயிடுவாங்க. அது உண்மைதான். ஆனா அது உண்மையானாலும் கூட நீ தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை என்ன ஆயிற்று? தேவனை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை என்ன ஆயிற்று? ஒரு தீர்க்கதரிசியாய் வளர்ந்த பிற்பாடும் கூட, ஊழியக்காரனாய் எழும்பின பிற்பாடும் கூட இன்னும் மனுஷனுக்கு பயப்படுற பயம் உன் வாழ்க்கையில இருக்கா? எந்த மனுஷனுக்காக நீ பயந்து நடுங்கி காரியங்களை நடப்பித்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. யாருக்கு பயந்து கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம்? ஐயோ இவங்க இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யல அப்படின்னா என் மேலே அவங்க கோச்சிப்பாங்க, ஸோ அவங்களுக்காக நான் இந்த காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம். அல்லேலூயா. இந்த மனிதர்கள் தேவ பயம் இல்லாதவர்கள், அதனால நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். சாக்கு போக்குகள் தேவனுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். தெய்வ ஜனமே, நாம் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொள்ளலாம். நாம் செய்கிற அக்கிரமங்களுக்கும் நாம் செய்கிற தேவனுக்கு விரோதமான கிரியைகளுக்கும் நாம் 1000 சாக்கு சொல்லலாம். அந்த சாக்குகள் எல்லாம் தேவனுடைய பாதத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது. தெய்வ ஜனமே, அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாளும் கூட இப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த மனுஷனுக்கும் பயந்து தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு மனிதர்களை நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல நிறுத்தக்கூடாது என்பதுதான் இந்த மாதத்தின் காரியமா இருக்கு. ஆண்டவர் நமக்கு எதை செய்வேன்னு சொன்னாலும் கர்த்தரை நம்புகிற உயர்ந்த அடைக்கலத்தில், நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படணும், கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆண்டவர் அதை கட்டாயமாக செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற அத்தனையும் தேவனால் செய்ய முடியும். நீங்கள் என்னென்ன காரியத்தோடைய பாதத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அவ்வளவும் தேவனால் செய்ய அவரால் முடியுங்க. அவரால் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை. சாத்தியம் இல்லாத என்பது அவரிடத்துல கிடையாது. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்த முடியாத ஆச்சரியங்களையும் அவர் செய்கிறவர். மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத அற்புதங்களை அவர் நடப்பிக்கிறவர். அவரால் கூடாது என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. நீ மனுஷனுக்கு பயப்படாத, எனக்கு பயந்து ஜீவி. அல்லேலூயா. உனக்கு என்ன காரியத்தை வேணாலும் நான் செய்வேன். உண்மையாகவே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம், தேவனும் நீங்களும் ரொம்ப உறவாடி கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு,
சரீரத்தை கொலை செய்து சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு ஒண்ணுமே செய்ய முடியாத மனுஷனுக்கு நீ என்ன பண்ணாத திராணி இல்லாதவர்களுக்கு மேக்சிமம் உன்னை அவமானப்படுத்த முடியும், மேக்சிமம் உன்னை என்ன பண்ண முடியும், குற்றப்படுத்த முடியும், மேக்சிமம் உனக்கு துரோகம் பண்ண முடியும், மேக்சிமம் உன்னை தள்ளி விட முடியும், உன்னை ஏதோ ஒரு ஆபத்துக்குள்ள நடத்த முடியும். அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு தான் உபத்திரவத்தை கொடுக்க முடியுமே தவிர உன் ஆத்துமாவை அவனால என்னமே பண்ண முடியாது. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இந்த சரீரத்துக்காக அல்ல, உங்கள் ஆத்துமாவுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும். தெய்வச்சனம். நீங்க மேலுமாய் வாசிங்க. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். மனுஷனுக்கு அப்ப பயப்படாதீங்க. யாருக்கு பயப்படணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கூட யார் இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ அரசியல் செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளோ பண பெருமையில வாழ்ந்தாலும், எல்லாரும் மனுஷன்தான். எல்லாரும் மனுஷன்தான். மனுஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. அப்ப யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். தேவனுக்காக மட்டும்தான் வாழணும். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை நாம் உண்மையா இருப்போம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணம் அடைவான் என்று வேதம் சொல்லுது. யார் இந்த காரியத்துல உண்மையா இருக்கிறீங்களோ, மனுஷனுக்கு பயப்படுற காரியத்துல விட்டு விலகி தேவனுக்கு உண்மையா பயந்து ஜீவிப்போமானால் நம்மை ஆண்டவர் பரிபூர்ணத்தினால் நிரப்புவார், உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சொல்லுது, கர்த்தரை நம்பி. ஏன்னா மனுஷன் நமக்கு பயமுறுத்துற காரியங்களை செய்யும் போது அங்கே யோசபாத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அவனுக்கு விரோதமாக ஏராளமான, அதாவது வெட்டுக்கிளிகளை போல அவனுக்கு விரோதமாக மக்கள் எழுப்பி நிற்கிறாங்க. ஒரு ராஜா அவனுக்கு விரோதமாக ஒருத்தர் சண்டைக்கு வரான் அப்படின்னா உலக பிரகாரமாக அவன் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அண்டிய நாடுகளில் இருக்கிற ராஜாக்களை சேர்த்துக்கொண்டோ இல்லை தன்னுடைய படையை ஏற்றுக்கொண்டோ அவன் போய் யுத்தத்தில் நிற்கணும். அதுதான் ராஜாவுக்குள்ள அழகு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் விட்டான், ஓடி போயிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது செபிக்கிறான், ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிறான். அருமையான தேவஜனமே, உலகத்தின் பார்வையில் அது எப்படி இருக்கும்? அவனுக்கு வெட்கத்துவம் பரியாசமாக இருக்கும். அவனுடைய செய்கை எல்லாருடைய பார்வைக்கோ இது என்ன இந்த ராஜா அப்படி பண்றான், யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன் போய் ஆலயத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கானேன்னு கிண்டலும் கேலியுமா கூட இருக்கும். அவன் கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, அதிபதிகள் மந்திரிகள் என்ன நினைச்சிருப்பாங்க? நீங்க யோசிச்சுங்க. அவன் தேசத்து மக்கள் நம்பிக்கையற்று போயிருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு ராஜாவுக்கு ஆட்சியில நாம மாட்டிக்கிட்டோமே இல்லையா? என்னென்னவோ யோசிச்சிருப்பாங்க, எவ்வளோ கேவலங்கள். ஆனால் அவன் அதை பற்றிலாம் கவலைப்படல. என்னால் முடியாது. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் போய் யுத்தத்தில் நின்னா நிச்சயமா என் ஜனங்க கொஞ்சம் ஜனம் அது விட்டு கிளிகளை போல உட்கார்ந்துருக்கான், அவங்கிட்ட நான் போனால் ஜெயிக்க மாட்டேன், என் ஜனங்களை நான் இழந்துருவேன், என் தேசத்தை நான் இழந்துருவேன். சரியான டிசிஷன் எடுக்கிறான் பாருங்க. ஓடி போய் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறான். அதற்கான பலன் என்ன தெரியுமா? ஒரே ராத்திரியில் வெட்டுக்கிளி போல இருந்த அத்தனை பேரும் ஒருத்தனோட ஒருத்தர் வெட்டி மாண்டு இறந்து போனார்கள். இவன் ஜெயித்தான். தேவஜன கத்தி இல்லாம சண்டை இல்லாம முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய், முற்றிலும் ஜெயித்தவனாய் தேவன் அந்த இடத்துல மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு சேதமும் இல்லாம வெற்றியை பெற்றுக்கொண்டான். இதுதாங்க கர்த்தர் செய்யற காரியம். மனுஷனை நம்பி ஒருவேளை அண்டை நாட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு போனா கூட ஜெயிப்பமா தெரியாது. ஆனா கர்த்தரை நம்பி நின்னா அங்க வெற்றி நமக்கு நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நிற்கிற எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க தேவச்சனமே. அதனால்தான் யோபு சொல்றார் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நம்பிக்கை என்பது எந்த ஒரு எல்லைக்கு இருக்கணும்ன்றது தான் இங்க யோபு சொல்றார். யோபோட வாழ்க்கை உங்க எல்லாருக்குமே தெரியும், விளக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா? அவன் சரீரம் எல்லாம் புழுத்து, அவனோடு இருந்த மக்கள் எல்லாம் அவனை தூஷித்து, தன் மனைவி கூட அவனை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவன் நின்ற நேரம் எல்லாம் இழந்துட்டான். ஒண்ணுமே இழக்கிறதுக்கு இனிமே இல்லை. அந்த நிலையிலையும் கர்த்தர் மேல நம்பிக்கை. இன்னைக்கு உங்க இருதயம் என் இருதயம் எப்படி இருக்கு? எந்த நிலையில இருக்கு? சின்ன சின்ன விஷயத்துல எவ்வளவு சோர்ந்து தேவனை விட்டு விலகி போகிறோம்.
ஏம்மா ஆலயத்துக்கு வரல, ஏன் கர்த்தரை செபிக்க வரல, ஏன் ஊழியத்துக்கு வரல, என்னென்ன காரியங்களை நாம் இருதயத்தில் சாக்காய் வைத்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆனால் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இங்கே சொல்ற, என்னை கொன்றே போட்டாலும் நான் யார்கிட்ட தான் போவேன்? என் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறீங்களோ? என்னை கொஞ்சம் போட்டாலும் என் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்ற வைராக்கியம் எத்தனை பேருடைய இருதயத்துல முழுமையா இருக்கோ? இது இங்க ஆலயத்துல மட்டும் அல்லேலூயா சொல்லிட்டு போறது இல்லை. வீட்டுக்கு போனாலும் அதே நிலைமையில நிக்கணும். பிரச்சனை வரும்போது நிக்கணும், போராட்டம் வரும்போது நிக்கணும், வியாதி வரும்போது நிக்கணும், சொந்த பந்தங்கள் உங்களை கேவலப்படுத்தும் போது நிக்கணும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாம வெறுங்கையா நிக்கும் போது நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உண்மையா கர்த்தருக்கு முன்னால நிற்பீங்கன்னா ஆண்டவர் அந்த நம்பிக்கை உறுதியானதா இருக்குமானால் உங்களை அவரை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மேலும் நம்ம பக்க பலமா மனிதனையும் நம்முடைய சுய பலத்தையும் நம் நாடி போவோமானால் வேத எரேமியா 15:7 சொல்லி 17:5 சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கும்? 17:5 வருஷங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற இருதயம் உள்ள மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்குதல். அல்லேலூயா. சொல்ல முடியாத ரீசன்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு. இன்னைக்கு காலையில ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பலவீனம், எழும்பவே முடியல, நினச்ச ஆராதனைக்கு வர வேண்டாம். ஆனால் அடுத்த நிமிஷம் யோசித்தேன், விழுந்தாலும் படுத்திருந்தாலும் நான் எங்கே போய் இன்னும் தேவனுடைய ஆலயத்தில் போய் விழுந்து கிடக்கணும். அல்லேலூயா. அதுதாங்க வைராக்கியம், அதுதான் வைராக்கியம். எனக்கு இந்த காரியம் அந்த காரியம் ஏதோ ஒரு சாக்கு போக்கு, அதாவது என்னைக்கோ ஒரு நாள்லாம் பரவாயில்ல, இதே வாழ்க்கையெல்லாம் நமக்கு சாக்கு போக்கா இருந்தா எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வந்து நிற்கும் போது அவர் என்ன செய்கிறார்? அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உயர்ந்த அடைக்கலம் என்றால் சுப்ரீம் பவர், சுப்ரீம் உச்சம், உச்சகட்ட பாதுகாப்பு. ஆனால் தேவன் சொல்றாரு, உன்னை நான் என் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே உன்னை டச் பண்ண முடியாத இடத்துல என் கரத்துல உன்னை வச்சிருக்கிறேன். அவர் கரம் எங்க இருக்குன்னு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? அவர் கை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு கூட தெரியாது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்ப அவர் கை எங்க இருக்கும்? வானத்தை அளந்தவங்க யாராவது இருக்காங்களா? பூமியை அளந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்போ எப்படி அவருடைய கை எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கற்பனை கூட பண்ண முடியாத இடத்துல உங்களே என்னையும் அவர் பாதுகாத்துருக்கார். சார், உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீ எங்கே இருக்கிறையா? கண்ணின் மணிக்குள்ள. நம்ம கண்மணியை யாராவது தொட முடியுமா? கை வச்சு பாருங்க. உங்கள் கருப்பு வெளியே யாராவது தொட முடியுமா பாருங்க. அப்போ ஏன் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு இந்த மனுஷனுக்கு பயந்துன்னு அந்த மனுஷனுக்கு பயந்துன்னு? ஐயோ, இவங்க இப்படி செய்கிறாங்களே, இப்படி செஞ்சால் தான் எனக்கு அவங்க உயர்வு கொடுப்பாங்க, இப்படி செஞ்சால் தான் என்னை மதிப்பாங்க, இப்படி செஞ்சால் தான் என்னை அவங்க சேர்த்துக்குவாங்க. அல்லேலூயா. அவங்க கூட்டத்தில் சேர்றதுக்குனே பல காரியங்களை விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. சொந்தக்காரங்க கோச்சிக்குவாங்க, சொந்தக்காரங்க என்னை விளக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் நினச்சி எத்தனை காரியத்தில் தேவனை விட்டு விலகிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இதை ஓப்பனாக சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். உங்கள் இருதயத்துக்கு தெரியும் எந்தெந்த காரியத்தை விட்டு, நம் தேவனுடைய காரியத்தை விட்டு மற்ற உலக மனுஷனுக்கு பயந்து போய் நிற்கிற எதுவானாலும் உங்களுக்கு கண்ணியை உண்டாக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த சுப்ரீம் பவர், அவர் உன்னதமான அவருடைய கரத்துக்குள்ள உங்களை மூடி வச்சிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிங்க. எந்த மனுஷனும் உங்களை டச் பண்ணவே முடியாது. அவர் சொல்ல, ஆவியானவர் உங்களை கீழேயும் மேலேயும் வலதுபுறம் இடதுபுறம் உங்களை சுற்றிலுமாய் அவர் இருக்கிறேன், அக்னி மதிலானா இருக்கிறேன் என்றார். எந்த இடத்துல பிசாசு? அதனால தான் யோபை குறித்து பிசாசு சொல்லுமா சொல்றான், உன்னை யோபை சுற்றி அவனுக்குரிய எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். இந்த தேவனுடைய பாதுகாப்புக்கு மேல வேற என்ன உங்களுக்கு செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா?
கர்த்தர் அவ்வளவா என்ன நேசிக்கிறார், அவ்வளவா என்ன பாதுகாத்துருக்கார். நீதிமொழிகள் புஸ்தகம் 18 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் நாமம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் எப்பேற்பட்டது? பலத்த துருகம். பலத்த துருகம். அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அடைக்கல பட்டணம் அப்படின்னு ஒரு சின்ன பட்டணத்தை ஏற்படுத்தி ராஜாக்கள் வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனுஷன் தவறு செய்துட்டா ராஜாவால் தண்டனை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா கூட அந்த மனுஷன் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்தில் விழுந்துட்டான் அப்படின்னா அந்த ராஜா கூட அவன் மேலே கை வைக்க முடியாது, அவன் கூட அவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ ராஜா தான் முழு அதிகாரம் படைச்சவன். ஆனால் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிட்டா அந்த மனுஷனை யாருமே என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக யாரும் கையை நீட்ட முடியாது. அந்த காரியத்தை தேவன் அன்றைக்கு கற்றுக் கொடுத்து வச்சிருந்தா தேவச்சனமே. அந்த அடைக்கல பட்டணத்தை போல தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்துக்குள்ள வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ளே ஓடி நீதிமான் என்ன பண்ணுவானா, சுகமாயிரு. பிள்ளைங்க ஓடி அவருடைய பாதத்தில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சுகமாய் இருப்பீங்க. எந்த தீங்கும் உங்களை அணுகுவதில்லை, எந்த அக்கிரமம் உன்னை அணுகுவதில்லை, எந்த அநியாயமும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. 2வது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 91:1-2 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். யார் இதை சொல்றீங்களோ நீ தான் என் தேவன். வேறொரு தேவன் ரட்சிக்கப்படுவதற்கென்று இயேசுவை தவிர வேறொரு தேவன் நமக்கு கொடுக்கப்படலை. அல்லேலூயா. நீங்கள் சூனியக்காரன்ட்ட போனாலும் ஆகாது, மசூதிக்கு போனாலும் ஆகாது, காலில் கையில் கயிறை கட்டினாலும் ஆகாது, என்ன பண்ணாலும் ஆகாது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமமே, வேறொரு நாமம் இல்லை. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பைபிளை தூக்கி நான் தலைமாட்டிலே வச்சிட்டு இருந்தா எனக்கு பாதுகாப்பு வந்துருமா? நிறைய பேர் அப்படி ஒரு ஹேபிட்டாக கூட வச்சுருப்பீங்க. பைபிளை தூக்கி தலைமாட்டில் வச்சுருந்தா பாதுகாப்பு கிடைக்காது. வசனத்தை படிச்சு 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 இருதயத்துல வைக்கணும், இருதயத்துல நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை வச்சுக்க சொல்லிட்டாங்க, அது கூடவே வச்சுக்க சொல்லிட்டாங்க. நிறைய பேர் பைபிள் மேல பைத்தியமா கூட இருக்கிறாங்க. எங்க போனாலும் கூடவே வச்சுக்கணும். ஆனா ஒரு நாள் திறந்து என்ன பண்றது இல்ல, படிக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பிரயோஜனம்? அந்த வேதம் உங்க கையில இருக்கிறதுனால. வேத வசனம், ஆசானுடைய வாயிலே வசனத்தை தேடுவார்களே. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாயில என்ன வரணும்? வசனம் வரணும். இயேசு கிறிஸ்துவே வசனத்தை கொண்டு தான் பிசாசு ஜெயித்தார். அவர் சொந்த வார்த்தைகளை அந்த இடத்துல பேசவே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வசனத்தை படித்து 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 12 வயதிலே அவர் பயங்கர ஞானவானாக இருந்தார். வேத வல்லுநர்கள் முன்னாடி நின்று பேசக்கூடிய திறமை உள்ளவர் தான். அவ்வளவா வசனத்தை கற்றிருந்தார். இன்னைக்கு எவ்வளவா நம்ம வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளவா வசனத்தை நம்ம வாசிக்கிறது முழு இருதயத்தை திருப்புறோம், நம்ம பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கறதுல எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறோம். இதை படி, அதை படி, இந்த கோர்ஸ் படி, ஸ்விம்மிங் படி, உட்காந்தா படி, ஏந்தா படி, என்னென்னோ படியெல்லாம் இருக்குது. எல்லாம் படிச்சிரு. ஆனால் பைபிளை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறோமே. எல்லா படிப்பும் படி, ஆனால் ஒரு நேரமாவது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து வசனத்தை படின்னு சொல்கிற பெற்றோர் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? அல்லேலூயா. வசனம் உங்கள் வாழ்க்கையை ஞானவான்களை காட்டிலும் ஞானவான்களாக உங்களை நிறுத்தும். உங்களுக்கு போதித்தவர்களை விட ஞானவான்களாக உங்களை நிறுத்தும். அல்லேலூயா. வசனம் தான் வாழ்க்கை. வசனத்தை படிக்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. தேவ ஜனமே, வார்த்தையின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வல்லமையில் நில்லுங்க. படிக்க தரல அந்த ரீசன்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு பத்திரத்தை கையில் கொடுத்தா அதில் செக்கில் ஒரு எழுதியிருந்தா படிக்க தெரியாட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க? 4 தெரு ஓடி தெரிஞ்சாது இதில் என்ன இருக்குது எனக்கு சொல்லிடுங்க, எவ்வளோ பணம் என் பேரில் இருக்குது சொல்லுங்க. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கட்டாயமாக கேட்போம். நடக்க முட்டியே எலும்பாட்டா கூட உருண்டு போயாவது கேட்போம்.
இன்னும் எவ்வளோ இருக்குது என் பேரில் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ராத்திரி பகலாக லைனில் நின்னாது கேட்டுட்டு வந்துடும். கதவே திறக்கலாட்டாலும் தட்டி உடச்சாது கேட்டுட்டு வந்துடும். அப்போ நம்ம எவ்வளோ வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த சொத்து மேலானது. இந்த வசனத்தின் வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அசதியாக இருக்காதீங்க. காலம் மிக சமீபமாயிடுச்சு. ஆண்டவராக இயேசு மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கைகளில் பெற்றுக்கொள்ள முடியாத காலங்கள் மிக சீக்கிரத்தில் வரப்போகுது. அந்த நாட்களில் நாம் வசனத்தை அதிகமாக கற்றிருக்கணும். தெய்வ ஜனமே, படிங்க படிங்க படிங்க. டெய்லி ஒரு 1 ஹவராது உட்காந்து வசனத்தை என்ன பண்ணுங்க, படிங்க. படித்த வசனத்தை தியானிங்க. மனதுக்குள்ளே எப்பொழுதும் வார்த்தை குறித்த யோசனை உண்டாயிட்டே இருக்கும். இவன் இப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான், அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த துரோகம் வந்துடுச்சு, அந்த மனுஷன் எனக்கு இப்படி பண்ணிட்டான். இதை உட்காந்து எத்தனை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. புலம்பி புலம்பி அழுதுகிட்டு இருக்கோம், மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நேரம் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் என்னை அபிஷேகிச்சிருக்கார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஃபோன் போட்டு 1000 பிரச்சனை எனக்கு இருக்கு பிரதர், ஆனால் அதில் மத்தியில் கர்த்தர் என்னை நடத்துகிறார். இப்படி சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தான். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஃபோனை போட்டு எப்படா இவங்க ஃபோனை வைப்பாங்க அப்படி நம்ம காதே சூடேறிடும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு முழிக்க வேண்டிய நிலைமையில் நீ போனாங்க. அடுத்த கால் வந்துகிட்டே இருக்கும், கட் பண்ணவே முடியாது. பார்த்தா அவ்வளோ ஹிஸ்ட்ரி. என்ன சொல்லி எங்களால் என்ன முடியும்? அல்லேலூயா. புலம்பி எங்ககிட்ட அழுகிறதுனால ஒரு பலனும் இல்லை. உங்களுக்காக 1 நிமிஷம் ஜெபிப்போம் கட்டாயமாக. ஆனால் அந்த ஜெபத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் எவ்வளோ பெருசாக இருக்கலாம். சிஸ்டர் இந்த பிரச்சனை இருக்குது ஜெபம் பண்ணுங்க, இந்த கஷ்டம் இருக்குது ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். மொத்தத்தையும் ஹிஸ்ட்ரியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற காலத்தில் உங்களுக்காக எழும்பா. நீங்கள் கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து ஒரு துளி கண்ணீர் வடித்து பாருங்க. ஒரே ஒரு துளி கண்ணீர், அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். தேவச்சனமே, ஆராய்ந்த முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை உங்களுக்காக எனக்காக செய்ய அவர் காத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டால் போதும். நீ என்கிட்ட வா, நீ என்னிடத்துல வா, என் பாதத்தில் அமர்ந்துரு. அவர் தேடுறது ஒன்னே ஒன்று, அதுதான். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவர் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், எந்த நிலையில் அவர் வந்து நம்மை ரட்சிக்க வல்லவரார் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே என் தேவன் சொல்லி அவரை பிடித்து கொள்ளணும். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. பாதுகாப்பை நமக்கு கொடுக்க வல்லவராக. யோவான் 10:28 வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒரு காலம் கெட்டு போகாது. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வது என் கையிலிருந்து அவைகளை பறித்துக் கொள்வதும் முடியாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. உங்களை அவர் கையிலிருந்து பறிக்கிறதுக்கு யாராலையும், நீங்க அவர் கையில இருந்தா உங்களை பறிக்க யாராலையும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியத்தை இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க தெய்வச்சனமே. இந்த மாதம் இதற்குரிய சூழ்நிலைகளை பிசாசு அநேக இடங்களில் உங்களுக்குரிய இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. என் ப்ராப்ளம் உங்கள் ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் சந்திக்கிற பிரச்சனைகள் ஒரே விதமாக கிடையாது. ஸோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிச்செல்லாம் காப்பாற்றிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதே மாதிரி பிரச்சனையோட வரவங்கள நான் காப்பாற்ற முடியும், வசனத்தை கொண்டு தேற்ற முடியும். ஆனால் இனி அப்படி இருக்காது. யாரை பார்த்து நம்மளை காப்பாற்றிக்கொள்ள முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோட நின்றால் தான் முடியும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஜெபத்தில் பலன் நடந்துச்சு. அடுத்த நிமிஷமே எழும்பி அவ்வளோ தூரம் நடந்து வந்து எல்லா காரியமும் நடந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய பலன் மகா பெரியது. உங்கள் வாழ்க்கையில் அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் சொந்து போக மாட்டீங்க. எந்த மனுஷனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆவியானவர் நம்மை பலப்படுத்த, நம்முடைய சரீரத்தின் வியாதியாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த மனுஷனாலும் என்ன உபத்திரவம் வந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் நில்லுங்க. அவர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நீர் மாத்திரம்தான் எனக்கு தேவன் சொல்ற ஒரு வார்த்தைக்காக தான் அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 46:1, 2, 3 வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அவருடைய துணை எப்படிப்பட்டது? டஃப்பா இருக்க. ஒரு சிலர்லாம் கூட கூட்டின்னு போறதே ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அவங்கள நம்ம மேனேஜ் பண்றதே போதும் இருக்கும். ஆனா தேவனை கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அவர் எப்படி இருக்காரா? நமக்கு அனுகூலமான துணை. உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த விதத்துல வேணுமோ, சகோதரன் போல உங்களை நேசிக்கணுமா, ஒரு தாயை போல உங்களை தாங்கணுமா, ஒரு கணவனை போல உங்களை தேற்றணுமா, எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு இருப்பார். எல்லா நிலையிலும் நம்ம அவர் தாங்கிக் கொள்ளுவார். அல்லேலூயா. தகப்பனை போல, தாயை போல, சகோதரனை போல, சகோதரியை போல நம்மை அன்பு காட்டி தாங்க அவர் பெரியவரா இருக்கிறார். தேவச்சனம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் இருக்கும்போது, அவரை மட்டும் நம்பி நிற்கும்போது, நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிச்சலாம், எத்தனை வீடு வேணால் சம்பாதிச்சலாம், எத்தனை பிள்ளை பேர்கள் வேணால் உருவாக்கிக்கலாம் இல்லையா? மனுஷ பலனை உண்டாக்கிடலாம். ஆனால் எதை தெரியுமா உண்டாக்க முடியாது? எதை தெரியுமா பெற்றுக்கொள்ள முடியாது? இல்லையா? சொல்லுங்களேன். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் எத்தனை விலை கொடுத்தா வாங்க முடியாது. எல்லாம் இருந்தாலும் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பணம் காசு இருந்து, எல்லா வீடு வசதிகள் இருந்தோ, நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாட்டா அவ்வளவும் இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தா என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒன்றுமே இல்லாட்டாலும் சந்தோஷமாக சமாதானமாக நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்தியாக இருக்கும் வாழ்க்கை, திருப்தியாக இருக்குங்க. அவர் பெரியவர், அவர் மகா பெரியவர். சங்கீதம் 46:3 அதன் ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்களே அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தை அப்படியே மனசுல ஏத்துக்கிறீங்க? என்ன நடந்தாலும், ஜலம் பக்கத்துல கொந்தளிச்சாலும் சரி, என்ன மாதிரி இக்கட்டுகள் என்னை சூழ்ந்து நின்றாலும் சரி, அக்னியிலேயே என்னை தூக்கி போட்டாலும் சரி, சிங்க கபியிலே என்னை தூக்கி போட்டாலும் சரி, நாம் பயப்படும். ஏன்னா நம்மை காக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கார். அவர் கூடவே இருக்கிறார். டாக்டர் சொல்லி பயப்பட. நான் இந்த மாசத்துல ஒன்று சொல்றேன், மனுஷங்க நம்மளை பயமுறுத்த எழும்புவாங்க. எந்த ஒரு காயத்துக்கு போனாலும் இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் எப்படிங்க அப்படிங்க இல்லை. அதன் மத்தியில் நம்மை விடுவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அவர் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் கொடுக்கிற ஐடியாஸ் இருக்கு பாருங்க, அதிசயமானதுங்க. மனுஷனாலாம் அப்படி நம்மளை நடத்தவே முடியாது. அவ்வளோ ஆச்சரியமாக தேவன் நடத்துகிறார். அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் பாதத்தில் நம்பிக்கையாக இருங்க. அவர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி காத்துக்கொள்ள வல்லவரார். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அது அந்த உயர்ந்த அடைக்கலனா யாராலையும் அந்த சூழ்நிலைக்கு உங்களை நிறுத்தவே முடியாது. அவர் செய்கிற அந்த விடுதலை, அவர் செய்கிற அந்த சுகம், அவர் கொடுக்குற நன்மை, அந்த நன்மையை எந்த மனுஷனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ ஆச்சரியமாக நடத்துவேன். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவருடைய பாவத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனே பாக்கியவானாக இருப்பான். உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, என் உடம்பை பற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பிரச்சனை இந்த சரீரத்துக்குள்ளே வந்தாலும் இதை கிரியேட் பண்ணவரால் முடியாது. என்ன இதை உருவாக்குன தேவனுக்கு அது உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் என்ன தெரியும், எங்கெங்கே எதை எப்படி ரிப்பேர் பண்ணோன்னு நான் அதை தான் யோசிப்பேன். உடம்புல பலவீனம் வந்தால் டாக்டர்கிட்ட போனால் நம்மளே கேட்பான், என்ன பிரச்சனை உனக்குன்னு. அவன் படிச்சுட்டு வந்திருக்கான், சொல்லல என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டான். உனக்கு என்ன பிரச்சனைன்னு உன்கிட்டே கேட்பான். நம்ம பிரச்சனையை சொல்லவே நம்மளுக்கு தெரியாது. எல்லா இடத்துலையும் வலிக்குது, எதுன்னு சொல்கிறது. ஆனால் அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் பலவீனத்தில் பலனா இருங்க. உள்ள என்ன அவன் பாதிக்கப்பட்டிருக்குன்றது அவரால் ஈஸியாக அவன் ஸ்கேன் பண்ணி, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு, எஸ்ஆர்ஐ ஸ்கேனு, என்னென்ன ஸ்கேனுக்கு தான் எல்லாத்தையும் பண்ணி கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம் தேவன் ஒரே பார்வையில் முற்றிலுமாக ஸ்கேன் பண்ணிடுவார். அந்த நிமிஷமே சுகம் தான், ஸ்கேனிங் டைம்லேயே சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இங்கே அலையிலையா போட்டு வீட்டில் போய் அழுதிட்டு இருக்கக்கூடாது. இங்கே அலையிலையா போட்டு டாக்டர் சொல்லிட்டான்னு கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. டாக்டரும் மனுஷன்தான், சொல்லுங்க. டாக்டரும் மனுஷன்தான், வக்கீலும் மனுஷன்தான், போலீஸ்காரனும் மனுஷன்தான்.
எப்பேற்பட்ட அதிகாரி ஆனாலும், சிஓ இருந்தாலும், எம்டியா இருந்தாலும் அவன் மனுஷன்தான். அவனுக்கு மிஞ்சின வல்லமை நம்முடைய தெய்வ வல்லமை. அவர் நினைச்ச யாரை வேணா கீழே இறக்குவார், யாரை வேணா மேலே ஏற்றுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ராஜ்யத்தையே தள்ளி போட அவரால் முடியும் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு தேசத்தையே தலைகீழா மாற்ற அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? யார் விசுவாசிக்கிறீங்களோ அவதான் உங்க கண்களால பார்ப்பீங்க. யார் விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில இந்த நன்மைகள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா.